வணக்கம், வெல்கம் டு மை கலை சிகே vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்த புளிச்சக்கீரை தாங்க. ஸோ புளிச்சக்கீரை வச்சு இன்னைக்கு ஒரு கடையில் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ண போறோன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட புளிச்சக்கீரை செடிகிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம கீரையை பெருக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு தேவையான கீரை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. ஸோ நம்மளோட கீரை வந்து பெருசாச்சு. கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி நம்மளோட சமையலுக்கு இந்த கீரை தாங்க செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூச்சி கூட இல்லாத எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை. இதில் எதுவுமே பூச்சி மருந்தோ எதுவுமே போடலங்க. என்னப்பா பண்ற தம்பி? இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்குமா உனக்கு? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் சொல்லி கொடுத்தேனா? சரி. ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த புளிச்சக்கீரையை வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமே தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். கீரை வந்து நல்லாவே வந்து வெந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ நல்லா இந்த பூண்டு தக்காளி ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட புளிச்சக்கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். நாம் இன்னைக்கு பயிர் கடையிற சட்டியில் தான் வந்து கடைய போகிறோம். கீரையை கடைஞ்சிட்டு காமிக்கலாம். நாம் இன்றைக்கி சட்டியில் தான் கடையிறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ சட்டியில் வந்து கடைன்னா இன்னுமே வந்து கீரை எல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. கடைஞ்சிட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்து காய்ச்சதும் கடுகு நல்லா கடிச்சதும் சேர்த்தாலே வந்து கீரை சேர்த்தாரு. ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக திட்டமாக வந்து நிறைய சேர்த்து தண்ணி அதிகமாக சேர்த்தா இந்த கீரைக்கு வந்து எண்ணெய் கீரைக்குள்ளே வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கட்டியாக அரைச்சி அதை அப்படியே தாளிச்சுப்போம். அதே மாதிரி இந்த கீரைக்கு வந்து புளி சேர்க்க மாட்டோம். ஏன்னா வந்து இந்த கீரை வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த கீரைக்கு வந்து புளி சேர்க்காம தான் செய்யணும். எல்லா கீரையும் நல்லது, ஆனால் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. ஸோ அதனால் இந்த கீரையை வந்து உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க. இல்லைனா வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட புளிச்சக்கீரை கடையை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த கீரை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரை வந்து கொஞ்சம்
புளிப்பாக தாங்க இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி உடம்பு ரொம்பவே ஹீட் ஆகுமோ அவங்கெல்லாம் இந்த கீரையை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கீரை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.